ஐயோ, எந்த நேரம் பார்த்தாலும் போனையே நோண்டிக்கிட்டு இருப்பேன். அதை கீழே வச்சுட்டு ஏதாவது வேலை வெட்டிய பாரு சுடரு. என்ன வேலைமா பாக்க சொல்ற? தோ இந்த தேங்காயை துருவேன். அத நீயே துருவிக்க போ. போ, உங்க அக்கா தலகாணியை கட்டி பிடிச்சிட்டு தூங்கிட்டு இருப்பா, அவளை எழுப்பு போ. அக்கா எந்திரிச்சு கொல்லப்புறத்துல இருக்கா. எந்திரிச்சிட்டாளா? ரொம்ப சந்தோஷம். அம்மா, அத்தைக்கும் அவங்க அண்ணன் வீட்டுக்கும் சண்டை முழுசா சரியாயிடுச்சா? 2 குடும்பமும் ஒன்னாயிடுச்சா? எந்த அத்தை எந்த குடும்பம்? யார சொல்ற? ஒரு பிரச்சனைன்னு வந்தாங்க, பிரச்சனை முடிஞ்சதும் விலகிடுவாங்கன்னு தான் நினைச்சேன். பரவாயில்லையே. இவ ஒருத்தி தலையும் புரியாம வாலும் புரியாம பேசிக்கிட்டு எந்த அத்தை எந்த அண்ணன் என்ன சண்டை? இத பாரு. ஓஹோ, அப்படி போகுதா கதை? கடைசியில அந்த பொம்பளை அம்மா வீட்டோட ஒட்டிக்கிருச்சா? மூத்த மருமக வீட்டை விட்டு வெளியில போறது வீட்டு மகாலட்சுமியே வெளியில போறதுக்கு சமம். ஆனா அந்த கவலை கொஞ்சமாச்சும் இவங்களுக்கு எல்லாம் இருக்கா பாத்தியா? ஜாலியா கொஞ்சிக்கிட்டு சிரிச்சு கொலாவிக்கிட்டு இல்ல இருக்கிறாங்க. எப்படி கூடிக்கிட்டு இருக்காங்க பாரு. என்ன கண்ணை உருட்டி காட்டுற? அக்கா நிக்குதுமா. இவளுக்கு தெரியக்கூடாதுன்னு தான் நீ கண்ணை உருட்டினியா? அப்படியே புருஷன் மாமியாரு மாமனாருன்னு என்னமோ உருகுறாள்ல, அவளும் தெரிஞ்சுக்கிட்டோம். வாடி வா, வந்து பாரு. நீ அந்த காட்சியை பாரு. வா, இந்த புடி. என்ன? பாரு. உன்னை வீட்டை விட்டு கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளிட்டு இங்க குடும்பமா உட்காந்துக்கிட்டு விருந்து சாப்பிட்டு கொஞ்சி கொலாவிட்டு இருக்காங்க பாத்தியா? நன்றி இல்லாத குடும்பம். எம்புட்டு நாள் மொத்த குடும்பத்துக்கு நீயே வடிச்சு கொட்டி இருந்திருப்ப. நீங்க சோறு தண்ணி இல்லாம எம்புட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு உட்கார்ந்து கிடக்க, அந்த கவலை கொஞ்சம் கூட இல்லாம எல்லாரும் எப்படி விருந்து கொண்டாடிட்டு இருக்காங்க பாரு. விருந்து. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நீ உங்க அப்பா அம்மாவை அவமானப்படுத்திட்ட. ஊருக்குள்ள இப்படி ஒரு மனசக இருப்பாங்களா? மனசக மனசாட்சியை அடகு வச்சவங்க இவங்கெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டாங்க, நாசமா போயிருவாங்க. இந்த பாரு மயிலு, எனக்கு கருணாக்கு நான் சொல்றது பலிக்குதா இல்லையான்னு மட்டும் பாரு. கடவுளே, உனக்கே தெரியும் நான் என் புருஷனை எவ்வளவு மதிக்கிறேன்னு. அவர்கிட்ட போய் நான் போய் சொல்லணும்னு கனவுல கூட நினைக்கல. என்ன இந்த விஷயத்த மட்டும் மறைச்சிட்டேன். அதுக்காக அவர் இம்புட்டு கோவப்படுறதெல்லாம் நியாயமே இல்ல. இது பாரு, நீதான் அவர் மனசை மாத்தி கொடுக்கணும். அவர் கோவம் எல்லாம் தூக்கத்தோட தூக்கமா போயிடணும். அவங்க என் கூட பழைய மாதிரி பேசணும். புரியுதா? மா, குட் மார்னிங் மா. குட் மார்னிங் டா. மா, என்னம்மா நீ இப்படி உம்முன்னு இருக்காதம்மா. உனக்கு அழகே உன்னோட சிரிப்பு தான். நல்லா சிரிமா. பிரச்சனை குறைவில்லாத வீடு, இப்ப புருஷனோட சண்டை வேற. இதுக்கு இடையில சிரிச்சுக்கிட்டு இருந்தா பைத்தியக்காரின்னு சொல்ல மாட்டாங்க? மா,
வாக்கிங் போயிட்டு வந்ததுமே உன் புருஷன் வழக்கம் போல உன்கிட்ட வந்து பேசுவாருமா. ஆமாம்மா. ஏம்மா ம். அப்பா வந்த உடனே சொல்லுமா. பிரச்சனை நடந்தப்போ வந்தோமா, மத்த நேரம் வேலையை பார்த்தோமான்னு எங்க அண்ணனுங்க இருந்தாங்க. ஐயோ, சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்த மாதிரி என் அண்ணனுங்களை போய் விருந்து கூப்பிட்டேன்ல, என்ன சொல்லணும். ஐயோ, அத்தை சாரி அத்தை. சின்ன புள்ள வெள்ளாம வீடு வந்து சேராதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் உங்க பேச்சு கேட்டு ஆடினது ஏன் தப்பு தானடி. சாரி அத்தை. அம்மா, ஆ அப்பா வந்துட்டாக. ஆ சரி, அவங்கள இருக்க சொல்லு, காப்பி எடுத்துட்டு வரேன். ம். ஆ காப்பி தாமா சீக்கிரம். இதோ அத்தை. சீக்கிரம் டி. ம். கதிரு, இந்தா கதிரு, பாத்து. என்னங்க என்னங்க, காப்பி